நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த நட்புங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? சின்ன வயசில் மிஸ் கிட்ட ஒன்றா சேர்ந்து திட்டு வாங்கும்போது, காலேஜில் ஒன்றா சேர்ந்து மொக்க வாங்கும்போது, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒன்றா நிற்கும்போது. 2 பேரும் நண்பர்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, இருக்கணும், இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொன்னது திருக்குறள். நம்ம தினமும் செய்கிற, பேசுகிற, நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் திருக்குறள் கலந்துருக்கு. அந்த மாதிரி 2 நண்பர்களுக்கு நடுவில் நடந்த விஷயத்தில் திருக்குறள் பண்ண வேலை என்னன்னா, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கடா. ஆமாம், இவங்கள பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல. இவங்கள சும்மா விடக்கூடாது. வா. சரி, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ண. ஆல் தி பெஸ்ட். நண்பர்களுக்கு நடுவில் நடக்கிறது நட்பதிகாரமாக தான் இருக்கணுமா? புறங்கூறுதல் ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா? சிலர் பொழுதுபோக்குக்காக செய்கிற வேலை பலர் வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. சம்மந்தமே இல்லாமல் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாங்க. எல்லாம் அவனால தான். அவன்கிட்ட இனிமேல் நீ பேசாத. இப்போ பாரு எவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே போச்சு. அவன் வராங்க. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னடா ஆச்சு? ஏன் அழுதுட்டு போயிட்டு இருக்க? இன்டர்வியூ எப்படி போச்சு? உன்னால தான்டா. அவளை இன்டர்வியூலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லி. என்னடா சொல்கிறேன்? நான் என்ன பண்ணேன்? ஆமாம், யாரோ போய் சொல்லியிருக்காங்க நீ அவ்வளோ பண்ணுறீங்கன்னு. அதுதான். என்னடா சொல்கிற? இப்போ உனக்கு ஹாப்பியா? உன்னால தான்டா வலிகே போச்சு. இதில் மட்டும் ஜாப் கிடச்சிருந்தா போடா. புறங்கூறுதல் நட்பை ஜெயிச்சிருமா, இல்லை நட்பு கிட்ட தோக்குமா? சாரி, எல்லாம் என்னால் தான் உனக்கு இப்படி நடந்திருக்கு. அவள் சொன்னது கரெக்டு தான். இனிமே ஒன்று நிறுத்து, எனக்கு தெரியும். இல்லை இன்டர்வியூ 1000 இன்டர்வியூ வரும் போகும், அதுக்கு இல்லை என்னால் தான் உனக்கு கெட்ட பேர். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்ட் இல்லைனா ஆயிருமா? எத்தனையோ இடத்துல எனக்கு தோல் கொடுத்துருக்க, கீழே விழும்போது கை கொடுத்துருக்க, கேவலம் எத்தனையும் பண்ணிட்டு ஃப்ரெண்டுன்னு ஒரு பதவி கொடுத்துருக்க. நீ தான் என்னோட சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூ. உன் நட்பு தான் என்னோட சக்ஸஸ்ஃபுல் சேலரி. வள்ளுவரின் குரல் படி நட்பு